ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய மகள் ஒருத்தரை காதலிச்சாரு. அந்த காதலை என்னால் ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொன்ன பாக்யராஜ், இருந்தாலும் பேரன் பிறந்துட்டான், அவரை என்னால் தவிர்க்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுதான் ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்குது. அப்போ பாக்யராஜ் மகள் தந்தையுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு காதலனை தேர்ந்தெடுத்து குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு அந்த பேரனை பார்க்குறதுல அதிக விருப்பம் கொண்டு பாக்யராஜ் காதலை ஜீரணிக்க முடியாட்டியும் பேரனை பிரிய முடியலை அப்படிங்கிற பேட்டி கொடுத்தது தான் இப்போ ஒரு சிறப்பு செய்தியாக இருக்குது. என்ன நடந்துச்சு, பாக்யராஜ் என்ன சொல்கிறாருங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவருடைய மகள் காதலை ஜீரணிக்க முடியல அப்படின்ட்டு அண்மையில் ஒரு பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் 1980 திரைப்பட எழுத்தாளராக தன்னுடைய கேரியரை துவங்கி பின்னர் பல ரோலில் நடித்து இயக்குனர், ஹீரோ, இசையமைப்பாளர்னு தன்னைத்தானே படிப்படியாக செதுக்கி கொண்டவர் தான் நடிகர் பாக்யராஜ். அவருடைய முதல் படமான சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படத்தை இயக்கி அதில் ஹீரோவாக நடித்து முதல் படத்திலேயே நிலையான ஹீரோ என்று ரசிகர்கள் மனதில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பாக்யராஜ் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் இயக்கி நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இவரிடம் துணை இயக்குனராக பணியாற்றிய பலரும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக தடம் பதிச்சிருக்கிறாங்க. அவரில் ஒருத்தர் தான் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். இந்த சூழ்நிலையில் 1988 பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கத்தில் பாக்யராஜ் நடிப்பில் உருவாகி வந்த திரைப்படம் தான் இது நம்ம ஆளு. இந்த திரைப்படம் வித்தியாசமாக இருந்துச்சு, புரட்சியாக இருந்துச்சு. இதை ரொம்ப கலகலப்பாகவும் இந்த படத்தை பலரும் ரசித்து பார்த்தாங்க என்று நமக்கெல்லாம் தெரியும். இதுவரை இயக்கம், எழுத்து, நடிப்புன்னு பன்முகத்தன்மையோடு விளங்கி வந்த பாக்யராஜ் இந்த இது நம்ம ஆளு திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராகவும் மாறணுங்கிற அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மளால் முடிஞ்சால் செய்வோம், அப்படி இல்லாட்டி இளையராஜா ஐயாட்ட அந்த இசையை ஒப்படைச்சிருவோன்ட்டு அவர் முடிவெடுத்தார். இப்படிப்பட்ட அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் 2 முறை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தான் அந்த பாக்யராஜ். தன்னுடைய மகளுடைய காதலை தன்னால் ஜீரணிக்க முடியலை என கூறியுள்ள பாக்யராஜ் அவருடைய அந்த அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. பாக்யராஜ் 1981 அவருக்கு ஜோடியாக நடித்த பிரவீனாங்கிற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண்டில் பிரவீனா மஞ்சக்காமாலையால் உயிரிழந்தாங்க. நிறைய முயற்சி பண்ணி சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஆனால் பலன் இல்லை. அந்த பிரவீனா உயிரிழந்தார். பிரவீனா மீது பாக்யராஜ் வைத்திருந்த காதலை பார்த்து மிகச்சிறந்த கணவராக இவர் இருந்தாருங்கிற இவர் மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டு தான் அவரை காதலிக்க துவங்கினார் பூர்ணிமா ஜெயராம். அந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையில் ரொம்ப முன்னணி நடிகையாக இருந்த பூர்ணிமா ஜெயராம் பாக்யராஜ் ஆரம்பத்தில் பூர்ணிமா ஜெயராம் சொன்ன காதலை ஏற்றுக்கலைன்னாலும் தொடர்ந்து அதன் பிறகு அந்த ஒப்புதல் கிடைச்சிருக்கு. குடும்பத்தினரும் பூர்ணிமாவுடைய பிடிவாதம் காரணமாக காதலுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்யராஜ் பூர்ணிமா 2 பேருக்கும் 1984 திருமணம் நடந்து முடிஞ்சு தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திர ஜோடிகளுக்கு இவங்க ஒரு சிறந்த ஜோடியாக எடுத்துக்காட்டாக கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றாங்க, ஜோடியாக வளம் வர்றாங்க. இந்த பூர்ணிமா மற்றும் பாக்யராஜ் ஜோடிக்கு சாந்தனுங்கிற மகனும் சரண்யாங்கிற மகனும் இருக்கிறாங்க. இந்த சரண்யா தான் பாரிஜாதங்கிற ஒரே ஒரு சினிமாவில் மட்டும் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பின்னர் அந்த சரண்யா எதிர்பார்த்த கதாபாத்திரம் கிடைக்காதனால நடிப்பிலேருந்து விலகி அவங்க அப்பாவோட சினிமா சம்பந்தமான மற்ற டெக்னிக்கல் பணிகளில் கவனம் செலுத்தினார். இப்போ தன்னுடைய அம்மா துவங்கிய ஃபேஷன் டிசைனில் நிறுவனத்தை கவனித்து வரான்னு சொல்லப்படுது. இதுவரை தன்னுடைய கணவர் யாருங்கிறத வெளிப்படுத்தாத சரண்யா தன் காதலை அப்பாவுக்கு எதிராக தன் காதலன் பக்கம் நின்ற சரண்யா தன் காதலனோடு பிரிந்து வாழ்ந்து
ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறாரு. தனக்கு ஒரு ஆண் குழந்தை அண்மையில் பிறந்த தகவலை கூறி ஒரு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுமான செய்தியை பாக்கியராஜுக்கு கொடுத்துருக்கிறாரு. சரண்யாவுடைய கணவர் யார், அவர் யாரை திருமணம் செய்து கொண்டார், அவருடைய திருமணம் ரகசியமாக நடந்துச்சா, பாக்கியராஜ் பூர்ணிமா தம்பதி ஏன் இதனை வெளிப்படுத்தலைங்கிற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற விதமாக தான் பாக்கியராஜ் இப்போ பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகள் சரண்யாவோட காதலை என்னால் ஜீரணிக்க முடியல. இந்த ஜாதி மதம் பணம் எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு காரணம் இருந்துச்சு. என் பொண்ணு தனியாக போனால் நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். ஆனால் அவள் கர்ப்பமாயிட்டான்னு கேள்விப்பட்டவுடனே மனசு தாங்க முடியல. அப்புறம் பூர்ணிமா போனாங்க, கூடத்தான் நானும் போனேன். பையன் பிறந்து இருக்கான்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். நான் தான் அந்த பையனை முதல்ல வாங்கினேன். இப்போ அந்த பேரனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவனுக்கும் தான் நான் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு தாத்தா பேரன் உறவு உணர்வு எங்களுக்கு ஒன்றி போயிடுச்சு அப்படின்னு உணர்வுபூர்வமாக பாக்கியராஜ் தகவலை பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இவருடைய கணவர் மற்றும் கர்ப்பத்தின் பின்னணியில் உள்ள ரகசியம் மற்றும் எந்த ஒரு செய்தியையும் அவர் வெளியிடவும் இல்லை, அது வெளிச்சத்துக்கு வரவும் இல்லை. திரைப்படத்துறையில் இது போன்ற ரகசிய திருமணங்கள் பல இடங்களில் நடந்தாலும் செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய சில நடிகர்கள் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளுக்குள்ளே உருக்கமாக இருந்து காலத்தை கடத்திடுவாங்க. அப்படித்தான் பாக்கியராஜும் செய்து இருக்கணும். ஒரு கட்டத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, தன் மகளுடைய விருப்பத்துக்கு நம்ம இடையூறாக இருக்க முடியாதுன்னு அமைதியாகிட்ட பாக்கியராஜ் அந்த மகள் பெற்ற அந்த பேரனை பார்த்த உடனே மனமெல்லாம் மாறி அவனை கொஞ்சக்கூடிய ஒரு அடிமையாகிட்டார், ஒரு அன்பான தாத்தாவாயிட்டாருங்கிற செய்தி தான் இது மூலம் கிடைக்குது. இப்படிப்பட்ட நிறையா காதல் திருமணங்கள் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் நடந்தால் சில திருமணங்கள் வெற்றியாகவும் சில திருமணங்கள் தோல்வியாகவும் முடிகிறத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் பெற்றோருடைய சம்மதத்தோடு செய்யக்கூடியது தான் ஒரு பிணைப்பாகவும் இணைப்பாகவும் இருக்கும். அதுதான் அதிகமான வகையில் நன்மை தரும் அப்படிங்கிற செய்தி தான் நம்மளுக்கு பல இடங்களிலிருந்து கிடைக்க வருது. இந்த பாக்கியராஜுடைய மகள் அவருடைய ஒப்புதல் பெறாவிட்டாலும் தன்னுடைய குழந்தை பேர் மூலம் அவருடைய இணைப்பையும் பிணைப்பையும் பெற்றிருக்காருங்கிறது ஒரு வகையில் சந்தோஷமான செய்தியாக திரைத்துறையினர் பலரும் பேசிக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சதா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற திரையுலக செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு சேர இதுவரை நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.